தரையில் இருந்த நான் வானில் பறக்கிறேன் உன்னால் தானம்மா அப்படிங்கிற மாதிரி இந்த பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ்னு சொல்கிற இந்த டோபமைன், ஆக்சிடாசின், செரோட்டோனின் இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இது இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாம் நமக்குள்ளே வந்து எப்படி நம்ம ட்ரிகர் பண்ணுறது, எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டோன்னு சொன்னாலே பல நேரங்களில் போதையே இல்லாமல் போதையாகலாம். என்ன அந்த மாதிரி இந்த லைஃப் கொடுக்கக்கூடிய ஸ்வீட்டான விஷயங்களை, இந்த ஹார்மோன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்வீட்டான ஒரு அனுபவங்களை, அந்த ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து சூப்பராக வந்து இது பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துலாமா? வாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சார் கலைப்போடு போட்டோம். Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. So how to trigger these all stuff? பார்த்துருமா? Yeah. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஹார்மோனா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்க்க போகிறது டோபமைன். டோபமைன் அப்படின்னு சொன்னாலே பல பேர் வந்து இது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயங்களாக புரிஞ்சுக்கிறாங்க. என்னென்னா டோபமைன் கிக் அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ளஷர். ஸோ ஷார்ட் டேர்ம் ப்ளஷர்னால் இந்த டிஸ்ட்ராக்ஷனில் வர்றது, இந்த கேம் அடிக்ஷனால் வர்றது, ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகாதீங்க, அந்த ஷார்ட் டேர்ம் ப்ளஷருக்கு ஏற்படாதீங்க, அந்த டோபமைன் கிக் உங்களுக்கு வேண்டாம், அதை வேணாம்னு சொல்லுங்கள். ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போக முடியுங்கிற மாதிரியான விஷயங்களாக சொல்கிறாங்க. ஃபோக்கஸ் பண்ணணும்னா டோபமைன் கிக்கே வந்து டோபமைனே வந்து ஒழிச்சிடணும் அப்படின்லாம் வந்து நிறைய சொல்கிறாங்க. பட் இந்த டோபமைன் ஹார்மோன் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்டான ஹார்மோன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடமை இருக்குது. ஏன்னா பலவிதமான வாழ்க்கையில் நிறைய விதமான பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷனை நோக்கி போகாமல் நான் என்ன நானே சப்ரஸ் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷனில் போய்கிட்டு, இல்லை ஒரு மூவி பார்த்துக்கிட்டு, இல்லை ஏதோ ஒரு அடிக்ஷனில் போய்கிட்டு இந்த மாதிரிலாம் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா உண்மையிலே டோபமைன் ஹார்மோன் எனக்கு சுரக்கவே சுரக்காது. அதெல்லாம் எதுக்காக செய்கிறேன்னா அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் பயங்கரமாக இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கான எபிலிட்டி என்கிட்ட இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் தான் பார்ப்பேன். அப்போ எனக்கு ஒன்றும் டோபமைன் ஹார்மோன் சுரக்கிறனால நான் வந்து எஸ்கேப் ஆகலை. அண்டர்ஸ்டாண்ட்? அங்கே போனதுக்கப்புறமா இப்போ நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நான் போகிறேன் இல்லை, இப்போ இங்கே மட்டும் நான் ஹாப்பியாக இருக்க போகிறேன்னா? அடிக்ஷனுக்குள்ளே போகிறேனே, அடிக்ஷனில் யாராவது சொல்லியிருக்காங்களா ஐ எம் ஹாப்பிலி அடிக்டட்னு? இல்லை, அடிக்ஷனுங்கிறதே மாட்டிக்கிறது. இடத்துல இப்போ என்ன பண்ணுறது? நான் செயின்ட் அப்படியே போட்டு மாட்டிக்கிறது. என்னைய அங்கே போக முடியாது, ரியாலிட்டியை கூட ஃபேஸ் பண்ண முடியாதுங்கிறனால அடிக்ஷனை தேடி போகிறது. அதுக்கும் டோபமைனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. த டோபமைன் இட்ஸ் ஆல் அபவுட் லைக் ரிவார்ட்ஸ் அண்ட் மோட்டிவேஷன். ரிவார்ட்ஸ் என் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் எனக்கு வந்து ஒரு சரியான ஒரு பெனிஃபிட், நான் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு சரியான ரிவார்ட் அது கிடைக்குது, இல்லை கிடைக்கணுங்கிற ஒரு நம்பிக்கைங்கிறது, நான் அடுத்தடுத்து செய்யும்போது நான் முன்னேறி போய்கிட்டே இருக்கேன், அந்த ஒரு ரிவார்டு எனக்கு கிடைக்கணுங்கிற அந்த ஒரு நம்பிக்கைங்கிறது பிறக்குதுன்னு சொன்னால் அப்போ உண்மையிலேயே இந்த டோபமைன்ங்கிறது சுரக்க ஆரம்பிக்கும். டோபமைன் ஹார்மோன் அப்படியே செக்ரிகேட் ஆக ஆரம்பிக்கும். எஸ், ஐ கெயின் சம்திங், ஐ கெயின் சம்திங், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போது எல்லா விதமான பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடைக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன பெனிஃபிட்டோ கிடைக்குது எனக்கு இல்லையா, வாழ்க்கையில் வந்து எல்லாமே ஒரு ரிவார்டு தானே. நான் மார்னிங் போயிட்டு வரேன், நான் வந்து கரெக்டாக வந்து எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மிஸ் வந்து என்னை பாராட்டுறாங்க. பரவாயில்ல, உங்களை மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் கிடைச்சதுக்கு உங்கள் பொண்ணு இல்லை உங்கள் பையன் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிலாம் பாராட்டுறாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வார்த்தை தானே. அப்படின்னா அது ஒன்றும் என்னை அந்த அளவுக்கு வந்து கனெக்டடாக ஃபீல் பண்ணலையே, அது ஒன்றும் அது பெரிய ரிவார்டு மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் முக்கியம் புரிஞ்சுக்கணும். இந்த பெரிய ரிவார்டு, சின்ன ரிவார்டு, பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி வந்த அந்த ஒரு ரிவார்டு ஓரியன்டாக அந்த சந்தோஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிற மாதிரி ரிவார்டு, இல்லை ஒரு எம்டி ரிவார்டுன்னு சொல்லுவாங்க, அதில் எந்த சந்தோஷமும் இருக்காது. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் யார் வந்து டிசைட் பண்ணுறாருன்னு சொன்னால் நம்மளுடைய எமோஷன்ஸ் தான் டிசைட் பண்ணுது. அப்போ என்னோடய எமோஷன்ஸை நான் எம்பத்தைஸ் பண்ணி ஃபாலோ பண்ணும்போது எந்த பெனிஃபிட் வந்து எனக்கு ஆப்டாக இருக்கும், என்னோடய லைஃப்பில் எந்த பெனிஃபிட்ஸ் கிடைச்சா உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுவேங்கிறது எனக்கு தெரிய வரும். அப்போ அந்த பெனிஃபிட்டை தேடி ஓடி போகும்போது என்ன அந்த ஒரு பெனிஃபிட்டுங்கிறது எனக்கு கிடைக்கும் போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த டோபமைன் வந்து அழகாக நமக்கு சுரக்க ஆரம்பிக்கும். நாட் லைக் எந்த பெனிஃபிட்டை நீங்கள் கிடைச்சாலும் டோபமைன் சுரக்கலாம் கிடையாது. சில பெனிஃபிட்லாம் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் போது ஏதோ ஒரு மேனிப்புலேஷன் பண்ணி எதாவது ஒன்று பண்ணி உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்குன்னு வைங்களேன், அந்த பெனிஃபிட் கிடைச்சாலும் உங்களுக்கு என்ன இருக்காது, டோபமைன்லாம் சுரக்காது, உங்களுக்கு பயம் தான் சுரக்கும். அதனால் திருடர்கள் அந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து இந்த சினிமாவில் காட்டுற போது பந்தாவா அப்படி இருக்கும்போது காட்டுவாங்க, எல்லாம் கிடையாது.
அந்த திருடன் விஷயங்களும் அந்த அந்த திருட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை மாட்டிக்கிட்டான்னு சொன்னாலே, ஒரு கொலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல மாட்டிக்கிறான்னு சொன்னாலே, அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து ஒன்றும் வாழ்க்கை எடுத்துட்டு போக மாட்டான். வாழ்க்கை தான் அவனை எடுத்துட்டு போகும். அந்த செயினே அவனை எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அந்த கூட்டமே அவனை எடுத்துட்டு போகும். வேற வழி இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம மாட்டிக்கிட்டோமேங்கிறதுக்காக தான் போவாங்களே ஒழிய, எனக்கு டோபமைன் வந்து சுரக்குது அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா, அதை ஒரு ரிவார்டாவே என்னுடைய மைண்ட் வந்து கன்சிடர் பண்ணாது. அப்ப அன்கான்ஷியஸா என்னுடைய மைண்ட் எதையெல்லாம் ரிவார்டா கன்சிடர் பண்ணுதோ, அந்த மாதிரியான விஷயத்தை என்னோட லைஃப்குள்ள கொண்டு வந்தேன்னு சொன்னா, இந்த டோபமைன் கிக்க நம்ம என்ஜாய் பண்ண முடியும். புரியுதா? தென் ஆக்சிடோசின். ஆக்சிடோசின் ஏதோ மருந்து பேர் மாதிரி இருக்குல்ல. ஏதோ ட்ரக் மெடிசன் பேர் மாதிரி இருக்குல்ல. அஃப்கோர்ஸ் எஸ், அந்த மாதிரி மெடிசன் இருக்கு. பட் அந்த ஆக்சிடோசின்லாம் மேக்ஸிமம் எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, திஸ் இஸ் வாட் த பாண்டிங் அண்ட் கனெக்ஷன். எனக்கு வாழ்க்கையில ஒரு பயங்கரமான எம்டினஸ் இருக்கு. எனக்கு பலவிதமான யாரை பார்த்தாலும் எனக்கு வெறுப்பா இருக்கு. ஆளை விடுங்கடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. ஓகே, எனக்கு யாரோடையுமே பழகவே முடியல. என்னால் யாரு கூட பழகவும் பிடிக்கல. என்னை விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்பு நிலை வருதுல்ல, ஒரு லோன்லினஸை நான் ஃபீல் பண்றேன்ல, அதுதான் இந்த ஆக்சிடாசினுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு சைடு. இது ஆப்போசிட்டான சைடுங்கும் போது இப்போ இந்த ஆக்சிடாசினை வந்து நான் சுரக்க வைக்கணும்னு சொன்னா நான் எங்க போக வேண்டியிருக்குங்கிறது நமக்கு புரிய வருது. we need to go for the close bonding. இல்லையே, எனக்கு வந்து யாரை பார்த்தாலும் தான் வெறுப்பா இருக்குதே, நான் என்ன பண்றது அப்படின்னா, இதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்று, எனக்கு விட்ராயல் சிண்ட்ரோம் மாதிரி வந்து இந்த விட்ராயல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிற மாதிரி வந்து ஒரு டிப்ரெஷன் அப்படிங்கிறது எனக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த டிப்ரெஷனை வந்து நான் சரி பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு தெரப்பிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரி பண்ண இயல்பாக இருக்கக்கூடிய மனிதர் கூட வந்து நல்லபடியாக பழகி அவங்க கூட இது பண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா உண்மையிலேயே நீங்கள் விரும்பக்கூடிய ஆட்கள், உங்களுக்கு தேவை அந்த எமோஷனல் கனெக்ஷன், அந்த எமோஷனல் கனெக்ஷனை கொடுக்குற மாதிரி, உங்கள் லெவலுக்கு இறங்கி புரிஞ்சிக்கிற மாதிரி, ஏன்னா அந்த மாதிரி ரிலாக்ஸாக உங்களை ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியான, அந்த பாண்டிங்கை கொடுக்குற மாதிரியான ஆட்கள் ஒரு வேளை உங்களுடைய சர்க்கிளில் இல்லைன்னு அர்த்தம். தட் இஸ் வாட். அப்போ அந்த விஷயத்துக்கு நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, அந்த மாதிரி ஆட்களை தேடி ஓட வேண்டியது இருக்கு. இதுக்கு தேடல் ஒன்று தான் ஒரே தீர்வு. தேட 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 ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரியான நல்ல ஆட்கள் கூட நான் பழகும்போது ப்ராபப்ளி இந்த ஆக்சிடாசின் நமக்கு சுரக்க ஆரம்பிக்கும். இல்லை, ஒரு நல்ல தாய் அன்பு கிடைக்கும்போது, இல்லை ஒரு அம்மா கிட்ட இருக்கும்போது, ஒரு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கும்போது, இல்லை பாய் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கும்போது, உண்மையான நேசிக்கிற ஒரு நண்பன் கிட்ட இருக்கும்போது, சாபோட்டாஜ் பண்ணணும்னு நினைக்காத ஒரு இன்னசென்ட்டான ஒரு சோல் கிட்ட இருக்கும்போது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷனுங்கிறது கிடைக்கும். தட் இஸ் ஆல் அபவுட். அங்கே தான் வந்து இந்த ஆக்சிடாசின்ங்கிற அந்த ஹார்மோன்கிறது சுரக்கும். சூப்பராக இருக்கும். யூ கேன் டூ இட். ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் அது சம்மந்தப்பட்ட சில படங்களை பார்க்கும்போது கூட அது சுரக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் மெய்யழகன், இல்லை அந்த மெய்யழகன்லாம் அந்த ஒரு இதை பார்க்கும்போது, அந்த காலத்தில் விக்ரமன் படத்தை பார்க்கும்போது, ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்காக ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்காக என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன்லாம் செய்கிறாங்க, எந்த அளவுக்கு அதை எடுத்துகிட்டு போகிறாங்க, எப்படி ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு அண்ணன் ஒரு தம்பி எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான், ஒரு தம்பி இந்த பாராட்டு கிடைக்கும் போது வந்து கண்டிப்பாக அண்ணன் கூட இருக்கணும், அண்ணன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லணுங்கிற வந்து எப்படி நினைக்கிறான், இந்த மாதிரி எல்லாமே இல்லையா. ஸோ அது எல்லாம் வந்து இந்த ஆக்சிடாசின் சம்மந்தப்பட்டது. அண்ட் செரட்டனின் டேப்லெட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த செரட்டனின் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, இது ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோனுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, பிரிஸ்க், ஸ்ட்ராங்காக இருக்கிறது, இல்லை முக்கியமாக ரஜினிகாந்த் தலைவர் படம் பார்த்தாலே வந்து இந்த செரட்டனின் ஹார்மோன் நமக்கு சுரக்காமல் இருக்காது. அடே நண்பா உண்மை சொல்வேன், சவால் வேண்டாம் உன்னை வெல்வேன் பார்த்துக்க அப்படின்னு, வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம்டா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு எடுத்துகிட்டு வரும்போது அது வந்து பழிவாங்கிற உணர்ச்சி கிடையாது. நீ என்னைய டவுன் பண்ணிட்டு நான் உனக்கு மேலே வந்து நிற்கிறேன் பாரு, நான் யாருன்னு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் ஓரியன்டான விஷயம். கீழேருந்து மேலே வர்றது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்குது பாருங்க, அங்கே தான் வந்து அந்த செரட்டனின்ங்கிறது சுரக்கும். ஸோ எங்கெல்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறோமோ, எங்கெல்லாம் நான் ரொம்ப மோட்டிவேட்டடாக எஸ் ஐ கேன் டூ இட், என்னால் முடியும், என்னால் பார்த்துடலாம், நம்ம வந்துடலாம் வச்சிடலாம் அப்படின்னு எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை கொடுக்குதோ அது எல்லாமே எனக்கு செரட்டனின் சுரப்பை வந்து கொடுக்கும். மேக்ஸிமம் இது வந்து ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட அல்ல சோசியல் ஸ்டேட்டஸ் சம்மந்தப்பட்டு ஜெயிக்கிறது சம்மந்தப்பட்டு இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கலாம். வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லைன்னா அப்போ நம்ம அப்படியே ஒரு ஓரமாக தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் எதுவும் வரலைன்னு அர்த்தம்.
வெற்றியை வந்தால் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்குவோம், ஓகே வந்துருச்சு, இது எப்போ போகுமோ என்ன என்னவோ அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னு அர்த்தம். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறறதுக்கு அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணுற மாதிரியான சேலஞ்சிங் ஹேபிட்டை நம்ம வளர்த்து அது மூலமாக வந்து இது வரைக்கும் செஞ்ச யூஷுவல் திங்கை விட அந்த மாதிரி சேலஞ்சிங்காக போய் அந்த மாதிரி வந்து ஒரு அன்யூஷுவலான ஒரு விஷயத்தை செஞ்சு நாம் வந்து வெற்றி பெற்றோம்னு சொன்னால் இந்த செரட்டனின் ஹார்மோன்கிறது சுரக்கும். இட்ஸ் ஆல் அபவுட் த கான்ஃபிடென்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட். புரியுதா? And this is what the endorphins. ஒரு ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு பெயின் ரிலீஃப் இல்லை இப்போதாண்டா என்னமோ அடப்படுத்தி விட்டோமா வடிவல் சொல்லுவார்ல, இப்போதாண்டா எனக்கு அடப்படுத்தி விட்டமா இருக்குடா சாமி அப்படின்னு வரல, அந்த தான் வந்து இந்த எண்டோஃபினோட வேலை. என்ன புரியுதா? ரொம்ப நாள் வந்து ஒரு சிக்கலில் இருக்கிற ஒரு ஒரு விஷயம், அது எதுவாக இருந்தால் கூட இருக்கலாம். உங்களோட வாழ்க்கையில் கூடிய சிக்கல்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வாழ்க்கையில் கூடிய அந்த சிக்கல்கள், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும்போது அதுலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய அந்த பெயின் ரிலீஃப். பெயின் ரிலீஃப்னா பயாலாஜிக்கல் பெயின் ரிலீஃப் மட்டும் இல்லை, இந்த மாதிரி சிக்கல்கள்லேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றேன். வெளியில் வர்றதுக்கு ஒரு ஒளி ஒரு ஒளி வந்து விட்டது, என் வாழ்க்கைக்கு வெளி வந்து விட்டதுன்ட்டு 23ஆம் புலிகேசியில் சொல்லுவார்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரியான ஒரு டைரக்ஷன் நம்ம கிடச்சிருச்சு. ரைட்ரா, இதை பிடிச்சி போக முடியாது அடுத்த 10 வருஷத்துக்கு, ரைட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த சிக்கல்கள்லேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த ஒரு 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 இதுக்கு இருக்குல்ல, அந்த ஒரு இடத்துல தான் அந்த எண்டோஃபின்ங்கிற ஒரு ஹார்மோன்கிறது சுரக்கும். பெயின் ரிலீஃப் இல்லை, முக்கியமாக ரிலீஜனை ஆகாமல் ஸ்பிரிச்சுவலாக நம்ம அணுகி வாழ்க்கையை ஸ்பிரிச்சுவலாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் கூடிய கஷ்ட நஷ்டங்களை எப்படி வந்து அது சரி பண்ணி அதை ஒரு பேலன்ஸ்டாக நம்ம எப்படி கொண்டு போகிறது. அடிக்கடி நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி வந்து கஷ்டம் வந்தால் கஷ்டப்படலாம், ஆனால் அது நொந்து போயிடக்கூடாது. அப்படி நொந்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது சம்மந்தப்பட்ட ஒரு கனெக்ஷன், அது எல்லாம் நமக்குள்ள ஒரு சில மாதிரியான ஒரு ரிலீஃபை நம்ம கொடுக்கும். ஸோ இந்த பெயின் ரிலீஃப் இட்ஸ் ஆல் அபவுட் லைக் தட். இந்த பெயின் ரிலீஃபை வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து வெளில வரணும் அப்படின்னு சொன்னால், விச் மீன்ஸ் உங்கள் வாழ்க்கைகளை கொண்டு வரணும்னு சொன்னால், பலவிதமான பிரச்சனைகள், முக்கியமாக என் தலையில் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்க பிரச்சனை என்ன அதை யோசிங்க. அதுக்கு எப்படியாவது முதல்ல இதிலேருந்து வெளில வந்துட்டு தான் அடுத்த வேலை, அடுத்தது எல்லாத்தையும் தள்ளி வைங்க. அடுத்த ஒரு 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் இதில் நான் கஷ்டப்பட போகிறேன், இதுலேருந்து வெளில வரணும். வெளில வர்றனோ இல்லையோ இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும், இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மேலக்க செரட்டனினையும் தூண்டி விட்டு அப்படியே செரட்டனின் மூலமாக என்னது இந்த பிரச்சனைக்கு வந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளை பார்த்து அது மூலமாக வந்து எண்டோஃபினை வந்து தூண்டி விட்டு அப்படியே வெளில வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை அச்சீவ் பண்ணி அது மூலமாக டோப்பமைனை தூண்டி விட்டு அந்த அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஓரியன்டான விஷயங்கள் அமைஞ்சு அது மூலமாக ஆக்சிடாசினை தூண்டி விட்டு நல்ல சந்தோஷமாக வாழுங்க. தட் இஸ் வாட்